ஹாய், நான் மதன். இந்த வீடியோ சீரீஸில் ஃப்ளட்டரை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபுல் கோர்ஸ் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது படித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்தராக மூவ் ஆக முடியும். ஸோ அதுக்கான டுட்டோரியல் செப்பரேட்டாக நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளட்டர் கோர்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னலாம் தேவை இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளட்டரோட ஒரு எஸ்டிகே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஆண்ட்ராய்டு இமுலேட்டர், இந்த இமுலேட்டரில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளட்டரோடைய எஸ்டிகே டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரோம்லேயோ ஏதாவது ஒரு ப்ரௌசரில் நீங்கள் போய்க்கோங்க. அதில் ஃப்ளட்டர் எஸ்டிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த ஃப்ளட்டர் எஸ்டிகே ஆர்கைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் நமக்கு வரும். இந்த யூஆர்எல்ல இங்கே கெட் ஸ்டார்டட் இந்த லிங்க் இருக்குல்ல, இதில் செட்டப் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் எந்த ஓஎஸ்க்குன்னு கேட்கும். என்னோடது விண்டோஸ், ஸோ நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்காக இப்போ இந்த ஃப்ளட்டரை டவுன்லோட் பண்ணுறேன், அதனால் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டால் த ஃப்ளட்டர் எஸ்டிகே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பார்ட் இருக்கும். இங்கே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது, யூஸ் விஎஸ் கோட் டு இன்ஸ்டால்னு இருக்குது. நம்ம டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் போகிறோம். இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் நம்ம லோக்கலில் டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜிப் ஃபைல் தான் அது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி உள்ள ஃப்ளட்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் ஃபைல்ஸ் உள்ளே இருக்கும். அப்போ இந்த ஃப்ளட்டர் ஃபோல்டர் தான் நமக்கு தேவை. இதை என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி சி டிரைவில் ஏதாவது ஒரு பாத்தில் செட் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட ஃப்ளட்டர்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இந்த இடத்துல அப்படியே அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஸோ அந்த ஃப்ளட்டர் பேக்கேஜில் இருக்கிற அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி கொண்டு வந்து சி டிரைவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு செட்டப். அடுத்தது எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஜஸ்ட்டு என்விரான்மெண்ட்டு நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே இந்த ஆப்ஷன் நமக்கு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இந்த விண்டோவில் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே பாத்துன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பாத்தை செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பாத் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இதெல்லாம் நான் ப்ரீவியஸாக ஆட் பண்ணியிருக்க பாத் வேறு ப்ரோக்ராம்காக. இங்கே ஃப்ளட்டருக்காக பாத்தை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளட்டர் ஃபோல்டர் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்ல, இதுக்குள்ளே போனோம்னா பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே போனோம்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். சி டிரைவில் ஃப்ளட்டரில் பின் ஃபோல்டர் இந்த ஸ்ட்ரக்சரை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே நியூன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது சிஸ்டம் வேரியபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பாத்துன்னு ஒரு இடம் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கேயும் நியூன்னு சொல்லி கொடுத்து இந்த பாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாத்து நமக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் நமக்கு முடிஞ்சது. அடுத்தது ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அந்த சாஃப்ட்வேர் நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாலே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் ஃபர்ஸ்ட் பேஜே நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே நமக்கு பேஜில் இதான் வரும். இதை கிளிக் பண்ணால் அஃபிஷியல் பேஜுக்கே நம்மளை டைரக்ட் பண்ணி கொண்டு போவோம். இதில் லேட்டஸ்ட்டு ஃபைல் என்னன்றதை டவுன்லோட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் லேடிபக். இதை டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு அக்ரிமெண்ட்ஸ் கேட்கும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. லோக்கலில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி நான் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி என் சிஸ்டமில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. எல்லா ரெகுலர் சாஃப்ட்வேர் மாதிரி தான். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு
ஓப்பன் பண்ணி ரன் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்ன்ற மாதிரி தான் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணலை, இது பேசிக் தான். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்பியர் ஆகும். இங்கே இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு இமுலேட்டர் ஒன்று இருக்குது, இதை நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்கு இந்த மாதிரி வராது. நமக்கு வந்து ஒரு எம்டி விண்டோ தான் க்ரியேட் ஆகும். சரியா? இப்போ இந்த மாதிரி க்ரியேட் ஆகும்போது மேலே இந்த மெனு ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வரும். பர்கர் மெனு மாதிரி இந்த இடத்துல ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணால் நமக்கு ஃபைல்ஸ்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும். ஃபைல் மெனு இதெல்லாம் அப்பியர் ஆகும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட்டிங்ஸுக்கு போக போகிறோம். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளக்கின்னு ஒரு இடம் இருக்குது. ப்ளக்கின்ஸில் ஃப்ளட்டர் டாட் 2 ப்ளக்கின் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதில் நீங்கள் ஃப்ளட்டருன்னு சர்ச் பண்ணிங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு வந்து ஃப்ளட்டரில் வரும். அந்த கம்பெனி வந்து கூகுளோடைய கம்பெனியில் நமக்கு இருக்கணும். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், ஏன்னா இது வந்து கூகுளோடைய ஓன்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வர இந்த கூகுள் கம்பெனியில் இருக்கிறதான்னு பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்டால்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அந்த ஆப்ஷன் வரலை. ஸோ அந்த மாதிரியே ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது டார்ட். ஸோ டார்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜெட்பிரெயின்ஸோடைய நேமில் ஒரு டாட் ஃபைல் ஃபஸ்ட்டு ப்ரிவியூ ஆகும். அதுவும் இந்த இன்ஸ்டால் பட்டன் மாதிரியே இங்கே இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். எல்லாமே முடித்ததுக்கப்புறமா ஐடியை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டோட்டலாக நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ இதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளட்டர் அண்ட் டாட் பேக்கேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம இமுலேட்டரில் நம்ம ஐடியில் இருக்காது. ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஒரு விண்டோ பாப்அப் வரும். இதில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜாவா, கோட்லின் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்மளால் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம பண்ண போகிறது ஃப்ளட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளட்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அடுத்தது அந்த ஃப்ளட்டருடைய எஸ்டிகே பாத் நமக்கு கேட்கும். நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க பாத் என்னென்னா, நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது சி டிரைவில் ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டர் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த பாத்து தான் எஸ்டிகே பாத். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம விண்டோவில் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்டோட நேம் நமக்கு க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ அங்கே இருக்கிற டிஃபால்ட்டு நேமே நான் விட்டுட்டு சிம்பிளாக க்ரியேட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிற வரைக்கும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்குன்றதுனால எனக்கு இப்போ ஒரு பாப்அப் கேட்கும், திஸ் விண்டோவா இல்லை நியூ விண்டோவான்னு சொல்லி. நான் நியூ விண்டோவில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். சரியா? என்னோட பழைய ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டு ஓப்பன் ஆகும் போதே ஒரு டெமோ ப்ராஜெக்டை நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங்கில் நமக்கு இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இது எதுக்குன்னா ஃப்ளட்டர் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம இந்த கோடை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு சின்ன கவுண்டர் ஆப் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஒன்று, இந்த இடத்துல ஒரு ஆண்ட்ராய்டு இமுலேட்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இமுலேட்டரில் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலை, அதை 2வது ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட ப்ரௌசர் இருக்கும்ல, ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் ஆகிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே பக்காவாக செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரன் ஆகாமல் எரர் வந்துச்சுன்னா எரர் என்னன்றதை பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ப்ரௌசரை சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இங்கே டாப்பில் டிவைஸை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கேட்கும்.
நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறது க்ரோம். என்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்குன்றதுனால நான் க்ரோம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரோமை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளே பட்டனை செலக்ட் பண்ணோம்னா இந்த கன்சோலில் எனக்கு அந்த இன்ஸ்டால் ஆகிற ப்ராசஸ் எல்லாமே நமக்கு காட்டும். இங்கே நல்லா நம்ம கவனிச்சுக்கணும், எந்த எரரும் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எரர் வந்ததுன்னா ரெட் கலரில் ஒரு டெக்ஸ்ட்டில் நமக்கு அது என்ன எரருன்ற மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழித்து ப்ரௌசரில் நமக்கு இந்த ப்ராஜெக்டை லோட் பண்ணி அவுட்புட் ப்ரிவ்யூ காட்டும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அவுட்புட் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரௌசர் விண்டோவை நான் சின்னதாக கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைல் விண்டோ மாதிரி நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா Flutter டெமோ ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டோட பேரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் யூ ஹாவ் புஷ்ட் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ் அப்படின்னு ஒரு குட்டி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா ஒரு 0ன்ட்டு ஒரு டிஜிட் கிட்டிருக்கு. இங்கே ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த 0லேருந்து 1 ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறோமோ அத்தனை வாட்டி அந்த பட்டன் எத்தனை வாட்டி நம்ம புஷ் பண்ணியிருக்கோன்ற கவுண்ட்டை வந்து இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கவுண்டர், பேசிக்கான ஒரு சிம்பிள் கவுண்டிங் ஆப். ஓகேவா? இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை நம்ம விண்டோவில் பார்த்துட்டோம், நம்ம ப்ரௌசரில் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே பக்காவாக செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏவிடி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. இப்போ இந்த ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸில் தான் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஏவிடி மேனேஜர், இங்கே டிவைஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ நமக்கு வரும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்றதுனால இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐட்டம் காட்டுது. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல வந்து எம்டியாக தான் காட்டும். ஆட் நியூ டிவைஸ் அப்படின்ற மாதிரி சம் மெசேஜ் நமக்கு வரும். இதில் இந்த டாப்பாக இருக்க இந்த ஆட் நியூ டிவைஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் பட்டன். இதை கிளிக் பண்ணி க்ரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனை பிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோனா, டேப்லெட்டா, இல்லை வியர் ஓஎஸ், இந்த வாட்ச்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டிவைஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோமா, அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிக் பண்ண போகிறது மொபைல் தான். மொபைல் ஃபோன் வச்சு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மொபைல் ஃபோனில் என்ன இன்ச் ஸ்க்ரீனில் நம்ம மொபைல் வந்து சூஸ் பண்ண போகிறோம், அந்த ரெசல்யூஷன் டிஸ்பிளேயோடைய சைஸ் பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 7.58 இந்த ரெசல்யூஷனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதில் என்ன டைப் ஆஃப் ஓஎஸ், எந்த வேர்ஷனுடைய ஓஎஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்கும். சரியா? இதை என்ன கேட்டகரியில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் திராமிசுன்னு இருக்கு இல்லையா, இது கூட கொஞ்சம் பெஸ்ட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு லோயர் வெர்ஷன் ஆண்ட்ராய்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஹையர் வெர்ஷனில் யூஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு லோயர் வெர்ஷன். இப்போ இங்கே பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 15 வெர்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 14 வெர்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோதான். இதுக்கு அப்புறம் செட்டிங்ஸை நமக்கு கொடுக்கும். ஃபினிஷ் கொடுக்கும்போது அந்த 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 சாஃப்ட்வேர் நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இந்த இடத்துல ப்ரிவியூ ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ப்ளேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ ஆல்ரெடி என்கிட்ட இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதுனால டக்குன்னு இந்த இடத்துல எனக்கு அப்பியர் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லோட் பண்ணும்போது 1லேருந்து ஒரு 1.5 GB கிட்ட நமக்கு டேட்டா டவுன்லோட் ஆகும். ஆனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு வந்து நமக்கு ப்ரிவ்யூ ஆகும் இன்ஸ்டால் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது பேசிக் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம்.